பெண்கள் வந்து கமிஷனர் ஆபீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பின்னாடி வேற லெவல் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அது என்னன்னு சொல்றேன். லேடிஸ்னு பாக்குறது கிடையாது. அத்தனை கேவலமான வார்த்தைகள் எங்களால வந்து அது காது கொடுத்து கேட்க முடியல. இது வந்து லட்சக்கணக்கான பேருக்கு வந்து ஷேர் ஆகுது. அது வேற எங்களுக்கு ரொம்ப அசிங்கமாகுது. என்ன ஸ்ட்ராட்டஜினா ரொம்ப சிம்பிள். டிவிகே பண்ற அநியாயம் அக்கிரமம் எது இருந்தாலும் அவங்க மேல அந்த பழி வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷத்துல அந்த பழியை தூக்கி டிஎம்கே மேல தூக்கி போடுவாங்க. அதுல ஒண்ணுதான் இது. இந்த பாயிண்ட்டுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்த சொல்லிடுறோம் ஞாபகப்படுத்துறதுக்காக. ஏன்னா அது எல்லா கட்சியிலேருந்து ஆளுங்க வந்து கட்சியை ரிசைன் பண்ணிட்டு டிவிகேக்கு வராங்க. எந்த அளவுக்கு பணம் டிரான்சாக்ட் ஆயிருக்கும், எக்கச்சக்கமாக குதிரை பேரம் பேசியிருப்பாங்க போட்டிருக்கு. டிவிகே ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக இவ்வளோ வேலை பண்ணுது அப்படின்னு எவனா கேஸ் போட்டு டிவிகே மேலே பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு பார்த்தா செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணுறேன், அவர் தான் வந்து குதிரை பேரம் பேசினான்னு சொல்லிட்டு டோட்டலாக அப்படியே மாற்றி விட்டாங்க. கையில் வந்து ஏதோ ஒரு பொருள் அது கொக்கைன் தான் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து இந்த மினிஸ்டர் யாரு சரத்குமாரை கைது பண்ணணும், ஆட்சி விட்டு வெளியேற்றணும் அப்படின்னு போராட்டம் பண்ணா டக்குன்னு ஒரு ட்விஸ்ட். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் வந்து டிஎம்கேல ஒரு பெரிய ஆளா இருக்காரா, அவரை உடனே அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி டோட்டலா ட்விஸ்ட் பண்ணி அவர் ஏதோ பேசினாருன்னு சொல்லி அதை அப்படியே காமிக்கிறாங்க. ஆட்சியே பண்ண தெரியல. இன்னும் கூட இந்த எலக்ட்ரிசிட்டி பிரச்சனையை சால்வ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பல கொலைகள்லாம் அநியாய பெண்கள் பாதுகாப்பு விஷயம்லாம் கேவலமா போயிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லி சரி கிளம்புங்கடா அவங்களால ஆட்சி செய்ய முடியலன்னா அப்படின்னு சொன்னா உடனே 2-3 அமைச்சர்கள் சேர்ந்து ஸ்டாலின் அவர்கள் அரசியல் விட்டு ஓட வேண்டும், மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், ஏன்னா மக்கள் அவ்வளவு கொடுமைப்படுத்துறாராம். அதே பாணியில வர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஒரு பேர்ல வல்கல் வாரியர்ஸ் வச்சுட்டு யாரெல்லாம் டிவிகே பத்தி பேசுறாங்களோ அத்தனை பேர் மேலேயும் அவதூறு கெட்ட வார்த்தை அம்மா அப்பா அவன் இவன் எல்லாத்தையும் இழுத்து கேவலமா பேசுறானுங்க. இப்போ அதை எப்படி நிறுத்துறது? அவங்க கட்சியில இருந்து ஒரு 4 பொண்ணுங்க வந்து கமிஷனர் கிட்ட டிஎம்கே ஆளுங்க எப்படி பேசுறாங்கன்னு சொல்லணும். டேய், ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுங்க, ஆட்சியில் இந்த விஷயம் நடக்குமேங்க, இதெல்லாம் ஏங்க நடக்க மாட்டேங்குது, இதெல்லாம் தயவுசெய்து செய்யுங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு மட்டும் பதிலே வராது.